மாலை நேரம் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். அந்த ஒளியில் ஒரு அழகான ரோஜா தோட்டம் இன்னும் அழகாக தெரிந்தது. அந்த தோட்டத்தின் நடுவில் நின்றிருந்தாள் ராஜி. அவள் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு குழப்பம் இருந்தது. ராஜி, என்ன மணிகண்டன், இவ்வளவு நாள் சொல்லாததை இன்று சொல்ல போற மாதிரி இருக்கே. என்று சொல்லணும். சொல்லாம இருந்தா இதையும் தாங்காது. என்னது? நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல ராஜி. நீ என் வாழ்க்கை முழுவதும் நான் தேடி அந்த அமைதி. மணிகண்டன், நான் கூட அதையே உணர்றேன். ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்? நம்ம காதல் நீடிக்குமா? வாழ்க்கை எப்பவும் இப்படியே ரோசா மாதிரி அழகா இருக்கும். ராஜி, ரோஜா பூவுக்கு முள் இருக்கும். ஆனா அதனால அதன் அழகு குறையாது. ஆனா நம்ம இருவரும் சேர்ந்திருந்தா அதெல்லாம் எளிசா கடந்து போயிடும். அப்படின்னா நீ என்ன ஒருபோதும் விட்டு போக மாட்டியே? உன்னை விட்டு போறது என் உயிரை விட்டு போற மாதிரி. அது ஒருபோதும் நடக்காது. நம்ம வாழ்க்கை இனிமே ஒன்றுதான் ராஜி. இனிமே நான் தான் நீ, நீதான் நான். ஏய் மச்சி, இவ்வளோ சந்தோஷமா இருக்கே, ஏதாவது லாட்டரி அடிச்சிருச்சா? டேய், காதல்டா. அப்போ நிச்சயம் உன் லைஃப் லாட்டரி போச்சு. சொல்லுடா, என்ன டயலாக் அடிச்ச? நீ தான் என் உயிர் அப்படின்னு பழைய டயலாக்கா? இல்லடா, ரொம்ப உண்மையா சொன்ன. அதான் பிரச்சனை. பெண்களுக்கே டயலாக் தான் பிடிக்கும். உண்மை கொஞ்சம் லேட்டாக புரியும். ஹலோ. டேய், இதுதானா அந்த அமைதி? சும்மாருடா. ஹலோ மாம், நான் குணா, இந்த மணிகண்டனின் லைஃப் கெடுக்கப்பட்ட நண்பன். அப்படியா? மாம், அவனை நம்பாதீங்க. இவன் சின்ன வயசுல இருந்து சாம்பார் சாப்பிட்டா கூட இது லவ்னு சொல்லுவான். டேய் போங்கடா. அப்படியா மணிகண்டன்? இவனை கேட்காத ராஜி. சரி மச்சி, ஒரு டவுட். நீ உங்ககிட்ட விட்டு போக மாட்டேன்னு சொன்னியா? ஆண்டா. அப்ப நான் தான் இப்ப விட்டு போறேன். நீங்க ரொமான்ஸ் பண்ணுங்க, நான் சிங்கிளாவே போறேன். உங்க நண்பர் ரொம்ப காமெடி. ஆனா நல்லவன். நான் இல்லைன்னா உங்க காதல் படம் ஹிட்டே ஆகாது. ராஜி, அந்த மணிகண்டன் யார்? அப்பா, அவரே நண்பன். நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ அவனை காதலிக்கிற. நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுக்க பாக்குறியா? எனக்கு அவன் நல்லவனா கெட்டவனா தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. இந்த காதல் இங்கேயே முடிஞ்சு போகணும். மணிகண்டன், நம்ம காதல் இங்கேயே முடிச்சு போகணும். என்ன ராஜி, ஏன் இப்படி சொல்ற? என் அப்பா இந்த காதலை ஏற்க மாட்டாங்க. ராஜி, காதல் அப்படின்னா ஓடி போகிறது இல்ல, நாம போராடணும். மச்சி, இது சினிமாடா. ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை வந்தாதான் கிளைமேக்ஸ் ஹிட்டடா. டேய், என்ன பண்ணலாம்? சிம்பிள். அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணோம். நீங்க தான் அந்த மணிகண்டனா? அங்கிள், நான் ராஜியை காதலிக்கிறேன். ஆனா அதை விட நான் அவளை மதிக்கிறேன். நான் உங்க மகளை எடுத்து போக வரல, உங்கள் ஆசீர்வாதத்தோட தான் வாழணும்னா. உன் கண்களில் நான் உண்மை பார்க்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன சொல்லுங்க அங்கிள்?
நீ வாழ்க்கையில் நிலைநிறுத்தி காட்டணும். அப்புறம்தான் என் மகளை கொடுப்பேன். நம்பிக்கையா இருக்கியா? உனக்காக எதுவும் பண்ணுவேன். நான் இருக்கேன் மச்சி. இந்த லவ் ஸ்டோரி ஹிட் ஆகணும். மணிகண்டன், நீ வெற்றி அடைஞ்சு திரும்பி வருவியா? நான் வெற்றி அடைஞ்சு மட்டும் இல்ல, உன் அப்பா முன்னாடி நிமிர்ந்து நிற்கும் வர நின்று விட மாட்டேன். காதல் கிடைக்கணும்னா முதல்ல நான் என்ன நிரூபிக்கணுங்க. மச்சி, நீ இப்படி உழைக்கிறத பார்த்தா நீ காதலிக்கல யூபிஎஸ்சி எழுதுற மாதிரி இருக்கு. டேய் சும்மா இருடா. சரி, உன் வெட்டிக்காக நான் டீ ஸ்பான்சர் தரேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் இருக்கு. salary நல்லா இருக்கும். ரெடியா இருக்கீங்களா? ஆம் சார். அவன் காதலுக்காக தொடங்கிய போராட்டம் அவனை வாழ்க்கையில் உயர்த்தியது. மணிகண்டன், நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். அவன் நல்லவனு தெரியும். காத்திரு மகளே. இந்த புது கார்ல போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜி வீட்டை நெருங்கிட்டோம். இந்த வெற்றி தரவங்கிட்ட சொல்லணும். இந்த மோமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம். மணிகண்டன், நீ வந்துட்டியா? நீங்க சொன்ன மாதிரி நான் வாழ்க்கையில் நிலைநிறுத்தி காட்டிட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட நீ அதிகமா நிரூபிச்சிருக்க. இனி எனக்கு மறுப்பே இல்லை. என் மகளை உன்னிட நம்பிக்கையோட கொடுக்கிறேன். சாப்பாடு ரெடியா இருக்குல்ல? மாப்பிள்ளை வரலனா கூட நான் ரெடி. மச்சி, இப்போ நீ ஹீரோ இல்ல, மாப்பிள்ளை ஹீரோ. மாப்பிள்ளை தாலி கட்டிக்கிறது. நீ சொன்னதெல்லாம் உண்மையாயிடுச்சு. நம்ம காதல் தான் ஜெயிச்சது. மணிகண்டன், நான் இப்போ பெருமையா சொல்றேன், நீ என் மருமகன் மட்டும் இல்ல, என் மகன். காதல் சோதனைகள் கடந்து வந்தால் அது வாழ்க்கை முழுவதும் நிலைக்கும். இந்த கதை இத்துடன் முடியவில்லை. இன்னொரு தொடர் இருக்கிறது. திருமணம் முடிந்து குடும்பத்து வாழ்க்கைக்கு போகிறோம். விரைவில் நீங்கள் சந்திப்பீர்கள். நன்றி, வணக்கம்.